டுடேயின் இன்றைய மதிய நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 236 பேருடன் சென்ற விமானம் 3 துண்டுகளாக உடைந்த சம்பவம். உயிர் தப்பிய பெண் சொன்ன திக் திக் நிமிடங்கள். கோபமுகம் காட்டும் நியூசிலாந்தின் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன். மக்களுக்கு ஒரு மாதக்கெடு. ஆப்கானில் கொடூரம். உணவு பற்றாக்குறையால் இளம் பெண்களை விற்கும் பெற்றோர்கள். வெளியான அதிர்ச்சி தகவல். Facebook பெயர் மாற்றம். புதிய பெயர் மெட்டா. தலைமை அதிகாரி மார்க் அறிவிப்பு. பெருங்கடல் மட்டுமல்லாமல் பசிபிக் கடல் பிராந்திய பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியா ஒத்துழைக்க வேண்டும், அமெரிக்கா சொல்கிறது. சீனாவிடமிருந்து நாளுக்கு நாள் அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது. தாய்வான் அதிபர் பரபரப்பு பேட்டி. உலகளவில் 24.62 கோடி பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. வெளிநாட்டில் 40 வயது காதலியை கொலை செய்த 24 வயது இலங்கை இளைஞன். திடுக்கிடும் தகவல். இனி விரிவான செய்திகள். ஆயிரக்கணக்கான நியூசிலாந்து மக்களுக்கு கட்டாய தடுப்பூசிக்கான காலக்கெடுவை விதித்துள்ளதுடன் மீறுவோர் வேலையில் இருந்து நீக்கப்படும் ஆபத்தை எதிர்கொள்வார்கள் என பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் 40% பணியாளர்களுக்கு நவம்பர் இறுதிக்குள் முழுமையாக தடுப்பூசி போட வேண்டும் என்று பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளார். தலைமுடி திருத்துவோர், உணவகங்கள், மதுபான விடுதிகள், உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளிட்டவர்களில் பணிபுரிவோர் குறித்த அறிவிப்பால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்றே தெரியவந்தது. வாடிக்கையாளர்களுடன் நெருக்கமாக பழகுவோர் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக் கொள்வதால் மட்டுமே கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என பிரதமர் ஆர்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பெரும்பாலானவர்கள் புழங்கும் பகுதிகளில் கொரோனா பரவல் கட்டுப்படும் எனவும் ஆர்டன் குறிப்பிட்டுள்ளார். வாடிக்கையாளர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முடிவு செய்திருக்கும் நிலையில் ஏன் கடை ஊழியர்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதில் இருந்து விலக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மருத்துவர்கள், மருந்தக ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் டிசம்பர் மாதத்திற்குள் முழுமையாக தடுப்பூசி போட வேண்டும். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி ஊழியர்களுக்கு ஜனவரி இறுதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் தகுதியுடையவர்களில் 12 வயதுக்கும் மேற்பட்ட 90% மக்களுக்கும் தடுப்பூசி அளிப்பதுடன் தேசிய ஊரடங்கை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றே போராடி வருகிறது. மேலும் வணிக வளாகங்கள் மற்றும் அங்காடிகளில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ்களை காண்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசி இலக்குகளை அடைந்த பின்னரும் இதுபோன்ற கட்டுப்பாடு தேவையற்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஜூடித் காலின்ஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். சீனாவுடன் கடந்த 1949ஆம் ஆண்டு நடந்த போருக்கு பின்னர் தாய்வான் தனி நாடானது. இந்நிலையில் தாய்வானை சீனாவுடன் மீண்டும் இணைப்போம் என்று சீன அதிபர் ஜின்பிங் கடந்த 8ஆம் தேதி கொக்கரித்தார். இது உலக அரங்கில் கடும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. சீன கடற்கரையிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் தான் தாய்வான் உள்ளது. இந்த தாய்வானுக்கு எதிரான படைபலத்தை பயன்படுத்தவும் சீனா தயங்காது என்ற கருத்து நிலவுகிறது. இதை தாய்வானுக்கான சீன அலுவலக செய்தியாளர் உறுதிப்படுத்தினார். இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் 5 நாட்களில் மட்டுமே சீனா 150 போர் விமானங்களை, அதுவும் அணுகுண்டு போடுகின்ற ஆற்றல் வாய்ந்த விமானங்களை, நீர்மூழ்கி எதிர்ப்பு விமானங்களை தாய்வான் பகுதியில் பறக்கவிட்டது. இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான உறவு கடந்த பல்லாண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமாகியிருக்கிறது. இந்த நிலையில் தாய்வான் அதிபர் சாய் இங்வென் அமெரிக்காவின் CNN டெலிவிஷனுக்கு சிறப்பு பேட்டியளித்திருந்தார். அப்போது அவர் கூறியதாவது: தாய்வானில் 2,30,00,000 மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், ஜனநாயகத்தை பாதுகாக்கவும், தங்களுக்கு தகுதியான சுதந்திரத்தை உறுதி செய்யவும் ஒவ்வொரு நாளும் கடுமையாக முயற்சித்து வருகிறோம். சீனாவிடமிருந்து வருகின்ற அச்சுறுத்தல் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகிறது. நாங்கள் இந்த முயற்சியில் தோற்றுப்போனால் இந்த மதிப்புகளில் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்கள் போராட வேண்டியது மதிப்புக்குரியதுதானா என்ற சந்தேக நிலை வந்துவிடும். அமெரிக்க படை வீரர்கள் தாய்வானில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்கா எங்களுக்கு அந்த வகையில் பரந்த அளவிலான ஒத்துழைப்பை அளித்து வருகிறது. அதன் நோக்கம் எங்கள் ராணுவ திறனை அதிகரிப்பதுதான். தாய்வான் ஜனநாயகத்தின் கலங்கரை விளக்கமாகும். உலக அளவில் நம்பிக்கையை நிலைநிறுத்துவதற்கு, ஜனநாயக மதிப்பீடுகள் நிலைநிறுத்தப்படுவதற்கு தாய்வான் பாதுகாக்கப்பட வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தாய்வானில் அமெரிக்க படை வீரர்கள் பயிற்சியில் இருக்கிறார்கள் என்பதை முதலாக ஒப்புக்கொண்டுள்ள தாய்வான் அதிபர் இவர்தான். அதே நேரத்தில் எவ்வளவு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை இவர் வெளிப்படையாக கூறவில்லை. இதுபற்றி அவர் குறிப்பிடுகையில், தாய்வானில் எத்தனை அமெரிக்க வீரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது மக்கள் இணைக்கின்றபடி இல்லை என மட்டுமே தெரிவித்தார். அமெரிக்க செனட் சபை உறுப்பினர்கள் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பாதுகாப்பு குறித்து விவாதித்தனர். இதில் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனின் பாதுகாப்புத்துறை துணை மந்திரி காலின் எக்சால் கூறியதாவது:
ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்திருப்பது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளது. அங்கு நிலையற்ற அரசு உருவாகி வருவது இந்தியாவை கவலை கொள்ள செய்துள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளது. இந்த விஷயத்தில் இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புகிறது. உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. இதில் முடிந்தவரை நாங்கள் ஒத்துழைப்பு அளிப்போம். அதே நேரத்தில் இந்திய பெருங்கடல் பகுதி மட்டுமல்லாமல் பசிபிக் கடல் பிராந்திய பாதுகாப்பு விஷயங்களில் இந்தியா ஒத்துழைக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானை பற்றி இந்திய கொள்கைகள் பெரும்பாலும் பாகிஸ்தானுடன் உள்ள மோதல் அடிப்படையிலேயே இருக்கின்றன. காஷ்மீர் பிரச்சனையும் இதில் மையமாக இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தொடர்பான பிரச்சனைகளில் இந்தியாவின் பார்வை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருப்பதை இந்தியா விரும்பவில்லை. ஆப்கானில் உணவு பற்றாக்குறையால் பெற்ற பிள்ளைகளை விற்கும் அவல நிலைக்கு மக்கள் ஆளாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டை 20 வருடங்கள் கழித்து தலிபான்கள் மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். இந்நிலையில் அங்கு வசிக்கும் பெண்களுக்கு பல கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்து வருகின்றனர். அமைச்சரவை பதவிகளில் பெண்கள் இல்லை, பெண்கள் கல்வி கற்கக்கூடாது, வேலைவாய்ப்பில் உரிமைகள் எதுவும் வழங்கப்படாது என்ற அறிவிப்பை அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றனர். அதுபோல தவறு செய்பவர்களுக்கு கண்மூடித்தனமாக தண்டனைகள் தரப்பட்டு வருகின்றன. அந்த தண்டனைகளை பார்த்து மக்கள் உச்சகட்ட பயத்தில் உள்ளனர். இந்த நிலையில் அந்நாடு முழுவதும் வறுமையில் சிக்கியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் 39 மில்லியன் மக்களில் பாதிக்கு மேல் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் பொருளாதாரமும் வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. ஆப்கான் மக்கள் வேலையில்லாமலும் உணவு இல்லாமலும் அவதிப்பட்டு கடுமையான நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். இந்த சூழலில் அங்குள்ள இளம் பெண்களை குடும்பத்தினர் விற்று வருகிறார்களாம். ஹெராட், பட்கிஸ் போன்ற பகுதிகளில் உணவுக்கு வழியில்லாமல் பெற்றோர் தங்களது இளம் மகள்களை திருமணத்திற்காக விற்பனை செய்ய வேண்டிய அவல நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 24.62 கோடியாக உயர்ந்துள்ளது. இதன்படி உலகம் முழுவதும் தற்போது 24,62,44,872 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 22,30,27,382 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 49,95,882 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு தற்போது 1,81,21,608 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 75,135 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. சமூக ஊடக நிறுவனமான Facebook அடுத்த கட்டமாக மெய்நிகர் ஆன்லைன் உலகமாக மெட்டாவேர்ஸ் நோக்கி தன்னுடைய கவனத்தை திருப்பி வருவதாகவும் அதனை பிரதிபலிக்கும் வகையில் நிறுவனத்தின் பெயரை மாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் Facebook நிறுவனத்தின் கனெக்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி மாநாட்டில் Facebook தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் பேசியதாவது, சமூக வலைதளங்களில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் Facebookin பெயர் மாற்றப்பட்டுள்ளது. புதிதாக மெட்டா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சமூக பிரச்சினைகளுடன் போராடி நிறைய கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்ட அனைத்தையும் கொண்டு புதிய அத்தியாயத்தை உருவாக்க வேண்டிய நேரம் இது. அதே சமயம் தங்கள் ஆப்களும் அவற்றின் பிராண்டுகளும் மாறவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். குவைத்தில் காதலியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த இலங்கையர் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொல்லப்பட்ட பெண்ணும் இலங்கையை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. 24 வயதான இளைஞனுக்கும் தன்னை விட 16 வயது கூடிய அவரின் 40 வயதான காதலிக்கும் இடையே தனிப்பட்ட தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பஹாகில் பகுதியில் உள்ள தனது அடுக்குமாடி வீட்டில் வைத்து அப்பெண்ணை கழுத்தை நெரித்து இளைஞர் கொலை செய்திருக்கிறார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதையடுத்து இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் காவல்துறையில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் காதலியை கொன்ற பின்னர் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தற்கொலைக்கு முயன்றுள்ளதாகவும் ஆனால் அவரது முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்த பெண்ணின் உடல் தடயவியல் துறைக்கு கொண்டு செல்லப்பட்டது மற்றும் குறித்த இளைஞர் மீது திட்டமிட்ட கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 236 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி 3 துண்டுகளாக உடைந்த சம்பவத்தில் அனைவரும் உயிர் தப்பிய நிலையில் அந்த சம்பவம் குறித்த இறுதி நிமிடங்களை ஒரு பெண் பகிர்ந்துள்ளார். கடந்த 1999 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கரிடிஃபிலிருந்து ஜியோனாவுக்கு பிரிட்டானியா ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் இரவு உள்ளூர் நேரப்படி 8 மணிக்கு மேல் புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட போது அங்கு கடும் புயல் இருந்ததால் ஓடுபாதையில் இருந்து விலகி அருகிலுள்ள வயல்வெளிகளுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகி சிக்கி 3 துண்டுகளாக உடைந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த விமானத்தில் இருந்த அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர்.
ஆனால் ஒரு நாள் கழித்து இந்த விமானத்தில் பயணித்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த விபத்தில் இருந்து அனைவரும் காப்பாற்றப்பட்டிருந்தாலும் இதனால் ஏற்பட்ட சிறு காயங்கள், மனரீதியாக ஏற்பட்ட கவலை, மனச்சோர்வு, விமான பயம் போன்ற உளவியல் பிரச்சினைகளை அவர்கள் அனுபவித்தனர். இந்த விபத்தில் இருந்த சில பயணிகள் தாங்கள் இறக்கப் போகிறோம் என்று நினைத்ததாக கூறி அந்த பயங்கரமான நாளை பிரபல ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ளனர். கார்பில்லியில் வசிக்கும் கேத்ரின் அலேவே விபத்து நடந்த அன்றைய தினம் தன்னுடைய 9 வயது மகளுடன் ஒரு வார விடுமுறையை கழிக்கும் திட்டத்தில் இருந்துள்ளார். இதுகுறித்து கேத்ரின் அலேவே கூறுகையில், நாங்கள் விபத்தில் சிக்குவதற்கு முன் வெளியே கருமேகம் சூழ்ந்திருப்பது போல் ஒருவித இருட்டாக இருந்தது. விமான நிலையத்தை சுற்றி மின்னல்கள் அடித்துக் கொண்டிருந்தன. அதனால் விமானம் கட்டுப்பாட்டை இழந்த விஷயத்தை கேட்டவுடன் விமானத்தின் உள்ளே இருந்த ஆக்சிஜன் முகமூடிகள் தானாக கீழே வந்தன. விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதை போல் உணர்ந்தேன். விமானத்தின் உள்ளே இருந்த அனைவரும் பீதியில் கூச்சலிட்டனர். சேற்றில் விழுந்தது போன்றும் மரங்கள் மீது மோதியது போன்றும் இருந்தது. அப்போது ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதோம். என் கால் வேறு சிக்கிவிட்டது. என் மகளோ பயத்தில் வாந்தி எடுத்தாள். அவள் வாந்தியை என்னால் நிறுத்த முடியவில்லை. கண்ணீர் விட்டு அழுதோம். இன்னும் அந்த விபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நான் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை சாப்பிட்டேன். எங்கள் வீட்டின் மீது விமானங்கள் பறக்கும் போது எனக்கு இந்த விபத்தின் ஞாபகம் தான் வருகிறது. விமானத்தின் சத்தத்தை கேட்டாலே படுக்கையில் நடுங்குவேன். ஒவ்வொரு முறையும் நான் விமானம் தரையிறங்குவதை பார்க்க நேர்ந்தால் கண் கலங்குகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் லங்கா டுடேயின் இன்றைய மதிய நேர உலக செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்கு லங்கா டுடேயுடன் இணைந்திருங்கள்.